சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், காட் ஆஃப் ஆர்மி. பெரிய சேனை அவருக்கு இருக்குதான். ஒவ்வொரு தேசத்துக்குமே ஒரு ஆர்மி உண்டு, சேனை உண்டு. இல்லை, 3 விதமான படைகள் அதிகமா வச்சிருக்கிறாங்க. தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என்று சொல்லி எல்லா நாடுகளுமே இப்பொழுது இராணுவத்தை வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெயர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு சேனையா? கர்த்தர் வந்து கோடான கோடி தூதர்களை சேனையாக வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற அந்த தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக, அவர்கள் நமக்கு உதவி செய்ய அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறாரு. ஆகவேதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது, நம்மை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்களிடம் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நீங்க பாருங்களேன், ஒரு ஆளு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வைங்க, எம்பி ஆயிட்டாருன்னு வைங்க, அவருக்கு ஒரு பாதுகாப்பை அரசாங்கம் கொடுக்கிறாரு. மினிஸ்டர் ஆயிட்டா முன்னால பின்னால பாதுகாப்பு ஆட்கள், வாகனங்கள் எல்லாமே இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லை. அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா 5 அடுக்கு பாதுகாப்புன்றாங்க, பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின உடனே பரலோகம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நம்ம பரலோகவாசிகளாய் மாறுகிறோம், பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்க முடிக்க சூழ பாளையம் இறங்குவார்கள். அதற்கு தான் சேனைகளின் கர்த்தர் அவர். அதனாலதான் நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. பிசாசு அவனு சேனை வச்சிருக்கிறான். பிசாசனுடைய சேனை வானமண்டலத்தை கிரியேச்சுகிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அவனும் பெரு கூட்டமா இருந்து மனிதர்களை தாக்குகிறான், பயமுறுத்துகிறான், கலங்க பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய தந்திரங்களுக்கு விலைக்கு நம்மை பாதுகாக்க தேவ சேனை நமக்கு இருக்குது. உங்க வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்குவாங்க. நீங்க போகிற இடமெல்லாம் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்க. நீங்க விசுவாசித்து துதித்து பாருங்க, அதை உணர முடியும். நான் அந்த விசுவாசித்து ஒவ்வொரு பிரயாணத்துல எங்க போனாலும் ஆண்டவரை துதிக்கிறதுனால, தேவதூதர்கள் என் கூடவே இருக்கிறதுனால உணர முடியும். அந்த தேவதூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவங்க பாதுகாப்பதை உணர முடியும். அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், எனக்கு ஒரு சேனை இருக்கிறது, நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்லுங்க. பிசாசின் நடுங்கி விலகி ஓடுவான்.